இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் பிள்ளைகள் வந்து அம்மா என்னுடைய பென்சில் காணாம போச்சுமான்ட்டு உங்கள் பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட சொல்ல ஆறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு நேரத்தில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அது எப்படி பென்சில் காணாம போகும், உனக்கு எத்தனை வாட்டி வாங்கி தராதுன்னா இப்படி பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அடுத்து பிள்ளை சொல்லும், இல்லைம்மா நான் ஸ்கூல் போனேன், நான் பென்சில் வச்சிருந்தேன், நான் பாத்ரூம் போயிட்டேன், அந்த நேரத்தில் வந்து யாரோ எடுத்துட்டாங்கம்மான்னு சொல்லணும். பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் உனக்கு நிறைய வாட்டி பென்சில் ஸ்கேல் வாங்கி தந்துட்டேன், இது நீ ஒரு வாட்டி பண்றதில்ல, நீ நிறைய வாட்டி பண்ணிட்ட, நீ நான் உனக்கு சொன்னாலும் நீ திருந்த மாட்டேன்னு சொல்லி இப்படி பிள்ளைகளை வந்து அவங்க ஃபீலிங்ஸை சொல்லும் போது இப்படி சொல்லிடுவாங்க. அந்த பிள்ளையும் அடுத்து உங்கள்கிட்ட சொன்னாலே நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, நான் போயிட்டு வரேன்னு அந்த பிள்ளை போயிடும். இது வந்து எப்படி டீல் பண்ணணும்னா, உங்க பிள்ளைகள் வந்து சொல்ல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா என்னுடைய பென்சில் காணாம போச்சுமான்னு சொல்ல வராங்க. அந்த நேரத்துல நீங்க ஃபுல் அட்டென்ஷனோட கேட்கணும். ஃபுல் அட்டென்ஷனோட உங்க பிள்ளைகள் வந்து என்ன சொல்ல வராங்க என்பதை நீங்க கேட்கணும். அதாவது எப்படி கேட்கணும்னா, இப்படி கோட்டி உங்க பிள்ளைகள் சொல்ல வரதை கேட்கணும். இப்போ உங்க பிள்ளைகள் வந்து சொல்றாங்க, அம்மா என்னுடைய பென்சில் காணாம போச்சுமான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து சொல்லணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, அடுத்து உங்க பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ரெஸ்ட் ரூம் போனேன், என்னுடைய பென்சில் வந்து டேபிள் வச்சுட்டு போனேன், யாரோ வந்து டக்குன்னு எடுத்துட்டாங்கம்மான்னு சொல்லணும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா சொல்லணும். அடுத்து உங்க பிள்ளைகள் சொல்லணும்,